ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க இந்த நிலக்கடலை சட்னி. இது இட்லி, தோசை, ஆப்பம், களி, சாதம் எல்லாத்துக்குமே அவ்வளோ நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா. ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக புளி, 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வரமிளகா வேண்டான்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகா கூட இதுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பில் 3/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் நான் எடுத்திருக்கேன். இந்த தேங்காவை வேண்டான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் நிலக்கடலையை மட்டுமே வச்சு இந்த சட்னி அரைக்கலாம். இந்த சட்னியுமே அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இதுக்கு காம்பினேஷனாக நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ராகி இட்லி. இந்த ராகி இட்லியில் நான் அரிசி வந்துட்டு ஆட் பண்ணலை. அதுக்கு பதிலாக உளுந்து, ராகி, வெந்தயம் இந்த 3 மட்டுமே நான் சேர்த்து இந்த ராகி இட்லியை நான் பண்ணியிருக்கேன். அவ்வளோ புசு புசுன்னு அவ்வளோ நல்லா நம்ம நார்மலாக ஒரு இட்லி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் பஞ்சு மாதிரி இருந்துச்சுங்க. இது கூட நான் நிலக்கடலை சட்னியை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க.